அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆர்ஆர்பி, ஏஎல்பி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதன் காலி பணியிடங்கள், அதன் ஊதியம், கல்வி தகுதிகள், அனைத்து விவரங்களையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் இருந்தாவே நீங்களே அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரயில்வே துறை வேலைவாய்ப்பு, உதவி லோகோ பைலட், ஏஎல்பி வேலைவாய்ப்பு 2026 பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. பணியின் பெயர் என்னென்னா உதவி லோகோ பைலட், ஏஎல்பி. ஓகேவா? இது காலி பணியிடங்கள் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குதுன்னா 11,127 காலி பணியிடங்கள் இருக்குது. சரி, மண்டல வாரியாக காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அகமதாபாத் WR 147 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது அஜ்மேர் NWR 600 வேக்கன்சி இருக்குது. அஜ்மேர் WCR 118 வேக்கன்சி இருக்குது. பிரயாக்ராஜ் NCR 457 வேக்கன்சி இருக்குது. பிரயாக்ராஜ் NR 153 வேக்கன்சி இருக்குது. பெங்களூர் SWR 200 வேக்கன்சி. கோபால் WCR 423 வேக்கன்சி இருக்குது. கோபால் WR 30 வேக்கன்சி இருக்குது. புவனேஸ்வர் ECOR 801 வேக்கன்சி இருக்குது. பிலாஸ்பூர் CR 322 வேக்கன்சி இருக்குது. பிலாஸ்பூர் SECR 200 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது சத்தீஸ்கர் NR 187 வேக்கன்சி இருக்குது. சென்னை SR 186 வேக்கன்சி இருக்குது. கோரக்பூர் NER 105 வேக்கன்சி இருக்குது. கவுகாத்தி 676 வேக்கன்சி இருக்குது. ஜம்மு ஸ்ரீநகர் 400 வேக்கன்சி இருக்குது. கொல்கத்தா ER 344 வேக்கன்சி இருக்குது. கொல்கத்தா SER 497 வேக்கன்சி இருக்குது. மால்டா ER 270 வேக்கன்சி இருக்குது. மால்டா SER 289 வேக்கன்சி இருக்குது. மும்பை 1078 வேக்கன்சி. மும்பை SCR 78 வேக்கன்சி. மும்பை WR 37 வேக்கன்சி. முசாஃபர்பூர் 42 வேக்கன்சி. பாட்னாவில் 103 வேக்கன்சி. ராஞ்சி 555 வேக்கன்சி இருக்குது. ராஞ்சி SCR அதில் 745 வேக்கன்சி இருக்குது. செக்ரந்தராபாத் 824 வேக்கன்சி இருக்குது. செக்ரந்தாபாத் SCR 596 வேக்கன்சி இருக்குது. சிலிகுரி NFR 600 வேக்கன்சி. திருவனந்தபுரம் 64 வேக்கன்சி. மொத்தம் 11,127 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ஜாப்க்கான கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ITI தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் டிப்ளமா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் BE, BTech தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
இந்த கல்வி தகுதியானது ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் ஆர்ஆர்பி அறிவித்துள்ள உதவி லோகோ பைலட் ஏஎல்பி பணிக்கானதாகும். அடுத்தது வயது வரம்பு விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரயில்வே துறை உதவி லோகோ பைலட் ஏஎல்பி பணிக்கான விண்ணப்பதாரர்கள் 18 வயது நிரம்பியவர்களாகவும் 30 வயதுக்கு மிகாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரசு விதிமுறைகளின்படி வயது உச்ச வரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படும். அதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் தளர்வு உண்டு. அதாவது இந்த பிரிவினர் 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் தளர்வு உண்டு. அதாவது இந்த பிரிவினர் 33 வயது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயது தகுதியானது ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் ஆர்ஆர்பி அறிவித்துள்ள உதவி லோகோ பைலட் ஏஎல்பி பணிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கான சம்பள விவரங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊதிய கமிஷன் 7வது ஊதியத்தின் அடிப்படையில் லெவல் 2 சம்பளம் அளிக்கப்படும். அதாவது ஆரம்ப சம்பளமே 19,900 முதல் வழங்கப்படும். இதுபோக இதர சலுகைகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்பதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ரயில்வே தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போவோம். அதாவது என்னென்னா rrbapply.government.in அல்லது rrbchennai.government.in பக்கத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா போயிட்டு வாட்டி பணியை தேர்ந்தெடுக்கும். அதாவது இது மாதிரி வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போய் முகப்பு பக்கத்தில் என்ன அந்த வெப்சைட்டில் போய் சென்னை நம்பர் 1/2026 அதில் அசிஸ்டண்ட் லோகோ பைலட் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் தேர்வு செய்யும். அதில் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு நாம் இது மாதிரி ஹோம் பேஜ் வரும். என்னென்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தால் க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுங்க. இல்லைன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வாட்டி அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்ட உங்களது தனிப்பட்ட விவரங்களும் மற்றும் கல்வி தகுதியும் தப்பு இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அதில் அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்கப்பட்ட சான்றுகள், அதுக்கு அளவு மற்றும் வடிவத்தில் பதிவேற்ற செய்யணும். என்னென்ன வடிவத்தில் அளவு இருக்குது, இத்தனை கேபிக்குள்ளே தான் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கிறது. அந்த லிமிட்டில் தான் நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சரை அப்லோடு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அது அப்லோடு பண்ணிட்டாட்டி உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் கார்டு அல்லது யூபிஐ மூலம் ஆன்லைனில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை இருமுறை சரிபார்த்து விண்ணப்பத்தை சப்மிட் செய்யவும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை PDF வடிவில் பதிவேற்றம் செய்யவும். பிரிண்ட் எடுத்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.